என்னுடைய பணிவான வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, காட்டாளூர் கோயிலுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை வந்திருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு பாக்கியம் கிடச்சிது. பெர்மிஷன் கேட்டேன் தாயார்கிட்ட, எல்லாத்துட்டையும் எந்த தடங்களும் இல்லை. அதனால் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். பெருமாளோட நெத்தி தெரியுது பாருங்களா, நெத்தி. அடுத்து வந்து மூக்கு, பெருமாளோட மூக்கு தெரியுதா. கண் இருக்குது பாருங்கள், மூக்குக்கும் நெத்திக்கு நடுவில் கண் இருக்கா, வாய் இருக்கா, நாடி இருக்கா, ரெண்டு கையும் சேர்த்து வச்சு படுத்துருக்காரு தெரியுதுங்களா. கீழே பாதம் தெரியுதா. இந்த இது நேச்சுரலாகவே ஒரு பெருமாள் படுத்திருக்க மாதிரி ஒரு அம்சம் இந்த மலையில் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, அற்புதமான ஒரு ஸ்பாட். மக்கள் எல்லோரும் வாங்க. இது வந்து அழகர் கோயில், மதுரை அழகர் கோயிலோட பாத்தியப்பட்டது தான். நாச்சியார் கோயில் அண்டர்டேக்கன். இங்கே வந்து பெருமாள் வந்து மகரிஷி, மாண்டுக மகரிஷின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து இங்கே தான் அருள் பாவிச்சார். பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு புலிக்கொடியும் மீன் சின்னமும் இந்த இடத்துல இருக்குது. பார்த்துக்கோங்க, அந்த கோயில் மேலேயே இருக்குது. காட்டழகர்ங்கிறது அவரோட பேர் வந்து சுந்தரராஜ பெருமாள். ஆக்சுவலாக சுந்தரராஜ பெருமாள் தான், காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால காட்டழகருங்கிற பேர் வந்துச்சு. ஸ்ரீதேவி பூமாதேவியோடு இருக்கிறார். அற்புதமான ஒரு படைப்பு. 1000 வருஷம் இருக்கும். இதுக்கு 247 படிகள் வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள், அப்புறம் ஆயுத எழுத்து. இந்த எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 247 வரும். நூபுர கங்கை தீர்த்தத்துலேருந்து 247 படி இதுதான் மீன் பண்ணுது. பாண்டிய மன்னர் அது பிளானில் தான் வச்சுருக்கிறார். தமிழ் எழுத்தை தமிழ் வளர்த்தோன்னு யாரும் சொல்ல தகுதியே கிடையாது. ஏன்னா பாண்டிய மன்னர் வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து எல்லாத்தையும் சேர்த்து 247 படி. நூபுர கங்கை தீர்த்தம். அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. பார்த்துக்கிடுங்க, அந்த தண்ணி எந்த ஊற்று எங்கேருந்து வருது ஒன்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. 24/7 365 days வந்துகிட்டே தான் இருக்குது. இது முன்னாடி கோபுரம். இவர் வந்து கிரடாழ்வார். பெருமாள் உள்ள அலௌடு கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி சரியான கூட்டம். பார்த்துக்கோங்க, இது ஃப்ரண்ட்டை மட்டும் காட்டுறேன். இந்த படிகள் வந்து நேராக கீழே இறங்கிப்பாங்க. இது காவல் தெய்வன்றாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுன்னாங்க. இந்த இருக்குது பாருங்கள், கீழே படி இறங்கி போதா. 247 படிகள் போகுது. கீழே இறங்கிட்டே போகும். நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி நல்ல கூட்டம். பார்த்துக்கோங்க, மக்கள் யார் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாலும் இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. காட்டழகர், ஸ்ரீதேவி, பூமாதேவி இவங்களோட சேர்ந்து இருப்பார். இந்த மலை சார்ந்த இடத்துல இவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்கன்னா பாண்டிய மன்னரோட கான்ஃபிடென்ஸ். ஒருவேளை அவருக்கு அருள் கிடச்சிருக்கும், அருள் பாவிச்சிருப்பாங்க. விமானம் தெரியுதுங்களா, கோயிலோட விமானம். பெருமாள் படுத்திருக்கிறாரா, அது தெரியுதா. அற்புதமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, முகம் தெரியுதா, நெஞ்சில் கை வச்சுருக்காரா. இதுதான் அதோட படைப்பே. அருமையான ஒரு கோவில். இந்த விமானம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இழைக்குது. 55 வயசு ஆகிடுச்சு இல்லையா. யார் வந்தாலும் கரெக்டாக 1 hour ஆகுதுங்க. நூபுர கங்கை தீர்த்தத்தோட மகத்துவம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாண்டுக மகரிஷிக்கு பெருமாள் அருள் பாவிச்ச இடம் இதுதான். அதனால் இங்கே வந்து காட்டழகர் வந்து பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. 1000 years இருக்கும். இது ராஜபாளையத்தில் இவங்க சேஷாத்ரி சுவாமிகள் இருக்காங்க. நீங்கள் கோயிலில் கேட்டிங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்கன்னா அவங்க எப்போ திறந்துருக்கும், என்றைக்கெல்லாம் விசேஷங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லிவிடுவாங்க. நன்றி மக்களே.